Hello students, welcome to Max நேரம் 11th standard Max chapter 10 exercise 10.4 ல 18th question பார்க்கலாம். Tan inverse of cos x plus sin x by cos x minus sin x. இந்த term வந்து கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த function வந்து tan inverse of cos x plus sin x by cos x minus sin x இருக்கு. இப்போ இத வந்து நம்ம கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு இந்த சம் கொஞ்சம் இத வந்து ஒண்ணுமே இல்ல நம்ம சொல்யூஷனை பாருங்க divide each term ஒவ்வொரு டேர்மையும் நம்ம டிவைட் பண்றோம் எதாலனா cos x ஆல டிவைட் பண்ணலாம் cos x ஆல டிவைட் பண்ணலாம் ஓகேவா ஒவ்வொரு டேர்மையும் நம்ம cos x ஆல டிவைட் பண்ண போறோம் அவ்வளவுதான் அப்ப क्वेश्चन எப்படி எழுதலாம் y = tan inverse of ஒவ்வொரு டேர்ம் சொல்லிருக்கோம் அப்ப cos x by cos x ஏன்னா क्वेश्चनல cos x இருக்குல அந்த இடத்துல cos x sin-க்கும் டிவைட் பை இதுக்கும் டிவைட் பை cos x plus sin x by cos x divided by cos x by cos x minus sin x by cos x clear next step என்ன பண்றோம் tan inverse of cos x by cos x cancel ஆயிடுச்சுனா 1 plus sin by cos tan x by இதுவும் cancel ஆயிடுச்சுனா 1 minus tan x இப்போ கொஞ்சம் நல்லா கவனிங்க இங்க இந்த 1 வந்து மல்டிப்ளிகேஷன் மாதிரி வெச்சீனா 1 into அதாவது 1 plus அதாவது a value b value tan உடையது tan inverse of a plus b அந்த ஃபார்முலா அந்த மாதிரி வருதுல tan of a plus b அந்த ஃபார்முலா வரதுக்கு நம்ம 1 plus tan x by 1 minus இந்த இடத்துல 1 into tan x அதாவது உங்களுக்கு பாருங்க திருப்பி சொல்றேன் 1 உடைய வேல்யூ tan 45 போடலாமா ரஃப் காலத்துல பாருங்க கொஞ்சம் கால்குலேஷன் பாருங்க tan 45 போடலாமா இல்லையா அப்ப tan 45 நம்ம எப்படி எழுதலாம் tan 45 = 1 ன்னு எழுதலாம் அந்த 1 வேல்யூ இங்க tan 45 போட்டோம்னா tan 45 நம்ம எப்படி எழுதலாம் tan 5/4 ன்னு எழுதலாமா அதுதான் 1 ஓகேவா அப்போ 1 இருக்கத்துல tan π/4 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்போ that is tan inverse of 1 into சொல்றதுல 1 இருக்கத்துல என்ன சொல்லிருக்கேன் tan π/4 plus tan x divided by 1 minus tan π/4 இது 1 into tan xனால tan x தான் அந்த π/4 தான் இப்படி போடுறேன் நான் இது உங்க வேல்யூ 1 தான் அதனால இந்த டேர்மை இப்படி எழுதலாம் ஓகேவா நீங்க இந்த டேர்மை இப்படி எழுதலாம் இது கரெக்ட்டான இதுதான் ஓகேவா இத பாக்கும்போது நமக்கு என்னவா இருக்குன்னா tan of a plus b அதாவது a வேல்யூ 5/4 b வேல்யூ x கிளியர் a வேல்யூன்றது π/4 இங்க a = π/4 b வேல்யூ என்னது x அப்ப tan of capital A capital B ன்னு வெச்சுக்கோங்க tan of a plus b = tan a plus b by 1 minus tan a into tan b அந்த ஃபார்முலாக்கு வர ரெடிமேட் ஃபார்முலா trigonometry ஃபார்முலா வரதுக்கு நம்ம அதை சேஞ்ச் பண்ணனும் சின்ன சேஞ்சிங்ல பண்ணி தான் ஆகணும் ஓகேவா அப்போ இத எப்படி எழுதலாம் y = tan inverse of a plus b ஃபார்முலா சொன்னல tan of a plus b னா tan நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் a வந்து 5/4 plus b வந்து x ன்னு சொல்லிருக்கேன் கிளியர் இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் ஆயிடுச்சுனா y = நீங்க எப்படி எழுதலாம் π/4 plus x ன்னு எழுதலாமா π/4 plus x எழுதலாமா இப்போ நீங்க இப்பதான் நீங்க டிஃபரன்ஷியேட் with respect to x அப்ப dy by dx = 5/4 ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் தான் அத டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்னவாகும் 0 ஆயிடும் கிளியர் 5/4 ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் அப்ப அடிஷன்ல வந்தாலே டிஃபரன்ஸ் பண்ணா 0 ஆயிடும் இதே மல்டிபிள் இருந்தா அத அப்படியே எழுதணும் ஒண்ணுமே கண்டுக்க கூடாது x டிஃபரன்ஸ் பண்ணா 1 plus 1 ஓகே அப்போ therefore ஃபைனல் ஆன்சருக்கு வந்துட்டோம் நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு dy by dx = 0 plus 1 1 dy by dx = நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு 1 ன்னு வந்திருக்கு எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் வெரி சிம்பிள்மா cos x ஆல டிவைட் பண்ண திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன் பாருங்க cos x ஆல டிவைட் பண்றோம்
கேன்சல் பண்ணுறோம், ஃபார்முலா கொண்டு வரோம். இங்கே 1ன்னு அசியூம் பண்ணிக்கினீங்கன்னா tan 45 தான் 1. அந்த tan 45 நம்ம tan 5/4 இதெல்லாம் அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 + 1 இருக்கிறதுல tan 5/4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது 1 - tan A tan B அந்த ஃபார்முலா கொண்டு வரத்துக்கு tan A + B by 1 - tan A tan B உடைய ஃபார்முலா தான் tan A + B. அப்போ A வேல்யூ 5/4, B வேல்யூ x. அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணிவிட்டு 5/4 + x டிஃபரன்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 1ன்ட்டு ஆன்சர் வந்துச்சு. வெரி சிம்பிள்மா. எல்லாருக்கும் புரியுதாம்மா? புரியலன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கு திருப்பியும் நான் டீச் பண்ணுறேன். ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.